2 சாமுவேலின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலின் கைக்கு தப்புவித்து. போதும். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன். மத்தேயு 7வது அதிகாரம் 23வது வசனம். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ரெண்டுமே ஒன்று. ஆண்டவர் தம்முடைய தீர்க்கதரிசியின் மூலம் தாம் தெரிந்து கொண்ட தாவீதிடம் பேசுகிறார். இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கு நியாய தீர்ப்பின் நாளில் நடக்கிற ஒரு காரியத்தை இங்கு சொல்லுகிறார். என்னை கவனிங்க. 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 7வது வசனம், மத்தேயு 7வது அதிகாரம் 23வது வசனம். இந்த 2 வசனங்களில் 2 சாமுவேல் 2வது அதிகாரம் 7வது வசனம் நம்ம வாழ்க்கையில் நடக்கலாம். அது நடக்கணும். நான் சொல்கிறது புரியுதா? 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 7வது வசனம், நீயே அந்த மனுஷன். அது நடக்கணும். ஆனால் மத்தேயு 7வது அதிகாரம் 23வது வசனம் நம்ம வாழ்க்கையில் நடந்துவிடவே கூடாது. என்னை கவனிக்கிறீங்களா? இந்த 2ல் எது மிக மிக ஆபத்தானது? எது? மத்தேயு 7:23 நம்ம வாழ்க்கையில் நடந்துவிடவே கூடாது. ஸோ 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 7வது வசனம் நடக்குன்னதும் வேற மாதிரி யோசிக்காதீங்க. இல்லை, அவன் விபச்சார பாவத்தில் விழுந்தான், கொலை செஞ்சான், அதை யோசிக்காதீங்க. ஆண்டவர் இங்கே என்ன செய்கிறார்? தாவீதோடு கூட இடைப்படுகிறார் தீர்க்கதரிசியின் மூலம், நீயே அந்த மனுஷன். அப்போ 2 சாமுவேல் 12:7 நம்ம வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் என்ன பாவம் மறைவாக செய்திருக்கிறேன், நான் என்ன பாவம் மறைவாய் செய்து கொண்டு இருக்கிறேன், அல்லது பாவம் செய்துவிட்டு எப்படிப்பட்ட ஒரு 2 வகையான வாழ்க்கை, ஒரு மாய்மாலமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறேங்கிறத தேவன் இப்போதே நம்மிடம் சொல்லிவிட வேண்டும். தாவீதோடு எப்படி பேசி நீயே அந்த மனிதன் அப்படின்னு வெளிப்படுத்தி காண்பித்தாரோ, அதே போல நம்முடைய பாவங்கள், நாம் யாருக்கும் தெரியாமல் மறைவாய் செய்து கொண்டிருக்கிற அந்தரங்க கிரியைகள், அதை தேவன் என்ன செய்யணும்? இப்போதே நமக்கு தாவீதிட்ட பேசினது போல நம்மிடத்துல பேசி காண்பித்து விட வேண்டும். அது மிகுந்த நன்மையானது. ஆண்டவர் அப்படி செய்ய வேண்டும். ஆனால் ஒருபோதும் நியாய தீர்ப்பின் நாளில், அந்த நியாய தீர்ப்பின் காலை பொழுதுல அவர் நம்மை பார்த்து என்ன செய்து விடக்கூடாது? அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள், நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை என்று இயேசு சொல்லிவிடவே கூடாது. மிகுந்த பயத்தையும் நடுக்கத்தையும் உண்டாக்குகிற ஒரு தேவனுடைய வார்த்தை மத்தேயு 7வது அதிகாரம் 23வது வசனம். ஸோ இந்த வசனத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ளுகிற ஒரு காரியம், நியாய தீர்ப்பின் காலை. அதில் வாசிக்கிறோம் 22, மத்தேயு 7வது அதிகாரம் 22 ஆரம்பம். அந்நாளில் அப்போ நியாய தீர்ப்பின் காலை பொழுதுங்கிறது அநேகருக்கு அது அதிர்ச்சியான ஒன்றாகவே காணப்பட போகிறது.
நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள். இயேசு யாரை பார்த்து சொல்லுவாராம்? 22வது வசனம், அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். யாரை பார்த்து இயேசு சொல்லுவாரு? என்னை கவனிங்க, பாருங்க. இயேசுவை அறியாதவர்களை பார்த்து இயேசு சொல்லுவேன்னு சொல்லலை, அல்லது சுவிசேஷ எதிர்ப்பாளர்களை பார்த்து இயேசு சொல்லுவேன்னு சொல்லலை, அல்லது நாத்திகர்கள், கடவுள் இல்லை என்று மறுப்பவர்களை குறித்து சொல்லுவேன்னு சொல்லலை. மாறாக இயேசு யாரை பார்த்து சொல்லுவாரா? அவரை பார்த்து சொல்லுவாங்களாம், கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினால என்ன செஞ்சோம்? தீர்க்க தரிசனம் உரைத்தோம். உமது நாமத்தினால பிசாசுகளை துரத்தினோம். உமது நாமத்தினால அற்புதங்கள், அநேக அற்புதங்களை நடப்பித்தோம், செய்தோம். அப்படிப்பட்டவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுவாராம், நான் உங்களை ஒரு காலம் அறியவில்லை. எத்தனை அதிர்ச்சிகரமான ஒரு காரியம். அப்போ இயேசு யாரை பார்த்து சொல்லுவார்னா, அவரை அறியாதவங்களை பார்த்து அல்ல, அவரை நன்றாக அறிந்தவர்கள். என்ன சொல்கிறான்டா? கர்த்தாவே கர்த்தாவே அவரை பார்த்து சொல்கிற கூட்டத்தை பார்த்து தான் அவர் சொல்ல போகிறார். அறிந்தவர்கள் என்று சொல்கிறதோடு மாத்திரமல்ல, அவருக்காக ஊழியங்களை செய்தவர்கள், அல்லது அவருக்காக காரியங்களை செய்தவர்கள். நாங்கள் உம்முடைய நாமத்தினால தீர்க்க தரிசனம் உரைத்தோம், உம்முடைய நாமத்தினால பிசாசுகளை துரத்தினோம், உம்முடைய நாமத்தினால அற்புதங்களை செய்தோன்னு சொல்லுகிற ஒரு கூட்டத்தை பார்த்து தான் இயேசு சொல்ல போகிறேன்னு சொல்கிறாரு. நான் என்ன செய்வேன்? உங்களை அநேகரை நான் அறியலை, என்னை விட்டு அகன்று போங்கள் அப்படின்ட்டு. இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து விடவே கூடாது. இங்கே உள்ளே வந்திருக்கிற யாருக்காவது இயேசுவை எனக்கு தெரியாதியா அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் கரங்களை உயர்த்தி காமிங்க. மணிகண்டன், எல்லாத்துக்கும் கை உயர்த்திடுதானா? ஆமாம், சரி, ரைட்டு. எல்லாருக்கும் இயேசுவை தெரியும். நியாய தீர்ப்பின் நாளில் அவர் எனக்கு உங்களை தெரியாதுன்னு சொல்லிடக்கூடாது. எல்லாரும் தெரியுங்கிறோம். நம்மளை எத்தனை பேருக்கு இயேசுவுக்கு தெரியும்? நம்ம வாழ்க்கையில் எதிர்பார்க்கறது எது நடக்குதோ இல்லையோ, 2 அந்த டைரியில் இருக்கும் பாருங்கள், என்கேஜ்மெண்ட்ஸ் அப்படின்ட்டு. அதில் 2 இது நிச்சயமாக நடக்கும், எழுதி வச்சுக்கலாம். 1 நம்ம டெத்து, 2வது ஜட்ஜ்மெண்ட் டே. நிச்சயமாக அது நடந்தே ஆகும், எவரும் தப்பிக்க முடியாது. இன்எக்ஸ்கியூசபிள், இன்எஸ்கேப்பபிள். சாக்கு போக்கு சொல்ல முடியாது, தப்பிக்கவும் முடியாத ஒரு நியாய தீர்ப்பின் நாளை நம்ம சந்தித்து தான் ஆக வேண்டியிருக்கும். அந்த நாளில் இந்த வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து விடக்கூடாது. மத்தேயு 25வது அதிகாரம் 3 உவமைகளை இயேசு சொல்கிறாரு. 10 கன்னிகைகள், தாளந்துகள், செம்மறியாடு, வெள்ளாடு. இந்த 3 உவமையிலையும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அதன் முடிவு என்னவா இருக்குன்னா, ஒரு கூட்டத்தார் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள், ஒரு கூட்டத்தார் இயேசுவால் கைவிடப்பட்டவர்கள். 10 கன்னிகைகளில் 5 பேர் மணவாளனை சந்தித்து அவர்கள் மணவாளனோடு சென்று விடுகிறார்கள். புத்தி இல்லாத 5, ஆயத்தம் இல்லாமல் புத்தி இல்லாமல் வாழ்ந்த அந்த 5 கன்னிகைகள் கைவிடப்பட்டவர்கள். ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறந்தருளும் தான் என்று சொல்லுகிறார்கள். தாளந்து பெற்றவன், ஒரு தாளந்தை பெற்றவனும் ஆண்டவரே என்று தான் சொல்லுகிறான். செம்மறியாடு, வெள்ளாடு கூட்டமாய் நிற்கிற கூட்டமும் இயேசுவை பார்த்து எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லலை, உம்மை எப்போது ஆண்டவரே நாங்கள் அப்படி கண்டுகொள்ளவில்லை என்று ஆண்டவரே தான் சொல்றாங்க. என்ன அர்த்தம்? அநேகர் தான், அவரை அறிந்த அநேகர் தான் அந்த நாளில் பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக ஆகப் போகிற ஒரு காலை பொழுதாய் அது காணப்பட போகிறது. இந்த காலை வேளையில் இந்த ஆலயத்திற்குள் அமர்ந்து என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், ஒவ்வொருவருடைய கரத்தை பிடித்து சொல்லக்கூடுமானால் நான் சொல்லுவேன், மத்தேயு 7:23 நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதிர்கொள்ளக்கூடாத ஒரு காரியம். அது நம்முடைய வாழ்க்கையிலே நடந்துவிடவே கூடாது. எத்தனை பயங்கரமான ஒரு காரியம்.
எத்தனை பயங்கரமான காரியம். ஸோ பிசாசை துரத்தினோம், தீர்க்க தரிசனம் உரைத்தோம், பிசாசை துரத்தினோம், அற்புத அடையாளங்களை செஞ்சோம். இன்னைக்கு இந்த 3 ஒரு ஊழியத்தில் நடந்துருச்சுன்னா அந்த ஊழியம் தான் பெரிய ஊழியம், அந்த ஊழியர் தான் பெரிய ஊழியர். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் எத்தனை தடவை சொன்னாலும் 10வது தடவை சொல்லும்போது தான் நமக்கு உள்ளே போகும், இல்லை அது வரைக்கும் போகாது. தீர்க்க தரிசனங்கள், அதுவும் இன்னைக்கு உள்ள தீர்க்க தரிசனம் தீர்க்க தரிசனமே இல்லை. எந்திங்க, பச்சை சேலை எந்திங்க, ப்ளூ சேலை எந்திங்க, உங்கள் பேர் இதான கேட்டு கேட்டு சொல்கிற தீர்க்க தரிசனம் தான் இன்றைக்கி நிறைய ஆயிடுச்சு. ஸோ இப்படிப்பட்ட ஃபேக் செல்ஃப் அப்பாயிண்டட் ப்ராஃபட்ஸை நம்பி ஏமாந்து போகாதீங்க. ஏன்னா நம்ம ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் மீட் பண்ணுறோம். அநேக இடங்களில் அநேக காரியங்கள், கூட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. யார் யார் எங்கே போகிறீங்கிறதும் எப்படியாவது தெரிஞ்சிடுது. சரியா? நீங்கள் ஃபோட்டோ வைக்கலைனாலும் மற்றவங்க வைக்கிற ஸ்டேட்டஸில் உங்கள் முகங்கள் ஆமாம் வந்துடுது. ஆகா, நம்ம அக்கா அங்கெல்லாம் உட்காந்துருக்காங்கன்னு பார்க்குறோம். அதனால் இந்த சபையில் அறிவிக்கப்படாத காரியங்களில் போய் தலையை கொடுத்து தயவு செய்து மாட்டிக்கிடாதீங்க. அவங்களெல்லாம் விட நம்ம தான் பர்ஃபெக்ட்டுங்கிற காரியம் கிடையாது. நம்முடைய ஆத்மாவை காக்கப்படணுங்கிற ஒரு தாகத்தோடு இந்த காரியத்தை சொல்லி கொண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. நித்திய அழிவுக்கு நேராக நம்மளை நடத்துகிற அல்லது உங்களுடைய உறுதியில் நின்று உங்களை வழிவி போகச் செய்து வழி விலகி போகச் செய்கிற இப்படிப்பட்ட கள்ள உபதேசிகளை குறித்து கவனமாக இருங்கள். வேத புரட்டர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தீர்க்க தரிசனம் என்கிற பேரில் நடக்கிற எல்லா காரியங்களையும் பார்த்து ஏமாந்துடாதீங்க. அற்புதங்கள், அடையாளங்கள், பிசாசுகளை துரத்துகிற காரியங்கள், பிசாசு நான் தைரியமாக சொல்லுவேன், இன்னைக்கு பிசாசு நிறைய ஊழியக்காரங்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறான். எப்படி பிசாசு? அதனால் தீர்க்க தரிசனம், அற்புத அடையாளம், பிசாசை துரத்துறதெல்லாம் செஞ்சவங்க தான் அவங்க முன்னாடி போய் நிற்க போகிறாங்களாம். அப்போது இதெல்லாம் என் ஊழியத்தில் நடந்துருச்சுன்னா என்னை தேவன் அங்கீகரித்திருக்கிறார், என் ஊழியத்தை அங்கீகரித்திருக்கிறாருங்கிறதுக்கு அடையாளம் கிடையாது. தீர்க்க தரிசனம், பிசாசுகளை துரத்துவது, அற்புத அடையாளங்கள் செய்வது தேவ அங்கீகரிப்புக்கான அடையாளம் கிடையாது. ஜனங்கள் நிமித்தம் ஆண்டவர் எதையும் செய்யலாம். ஏன்? அடிச்சா கூட தண்ணி வந்துச்சு, பேசுனாரு, அடிச்சான், தண்ணி வந்துச்சு. ஏன்? ஜனங்களினுடைய தாகம் தீர்க்கப்படுவதற்காக. ஸோ அது தேவனுடைய அங்கீகாரத்துக்கான அடையாளம் கிடையாது. அதே போல ஊழியம், ஜீவியம், கர்த்தருக்காக செய்வது, கர்த்தருக்காக வாழ்வது, ரெண்டும் பேலன்ஸ்டாக இருக்கணும், ரெண்டும் சரியாக இருக்கணும். நான் ஊழியம் செய்கிறேன்னு சொல்லிட்டு ஜீவியத்தை அற்பமாக எண்ணக்கூடாது. சப்ஸ்டிடியூட்டே கிடையாதுங்க. என் ஜீவியத்துக்கு வந்து என் ஊழியத்துக்கு வந்து ஜீவியம், நான் இதெல்லாம் செய்கிறேன் அப்படிங்கிறதுனால ஜீவியம் வந்து சப்ஸ்டிடியூட்டாக மாறாது. மாற்று காரியமாக ஆண்டவர் அங்கீகரிக்கவே மாட்டார். அதனால் நம்முடைய ஜீவியமும் நம்முடைய ஊழியம் அல்லது ஆண்டவருக்காக செய்கிற காரியமும் ஒன்றுக்கொண்டு முரண்பட்டதாக இருக்கக்கூடாது, சரியாக இருக்கணும், சரியாக இருக்கணும். இன்னைக்கு அங்கே தான் நிறைய பேர் என்ன செய்கிறோம், தவறு பண்ணுறோம். நான் அடிக்கடி சொல்கிற ஒரு உதாரணம், ஒரு ஊழியக்காரனுடைய மனைவி சொன்ன காரியம். என்ன சொன்னாங்க? என் கணவர் வீட்டில் இருந்தார், மேடையில் இருந்தாருன்னா அவர் மேடையிலிருந்து கீழே இறங்கக்கூடாத தேவ தூதன், வீட்டில் இருந்தாருன்னா மேடையில் ஏறக்கூடாத லூசிஃபர். ரொம்ப சீரியஸாக பார்க்கிங்க. ஆமாம். யார் சொன்னாங்க? ஒரு பாஸ்டரோட மனைவி சொன்னாங்களாம், என் கணவர் மேடையில் இருந்தால் மேடையிலிருந்து இறங்கக்கூடாத தேவதூதன், ஆனால் வீட்டில் இருந்தாருன்னா மேடையில் ஏறக்கூடாத. அப்படி வாழ்க்கை ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்டதாக இருக்கக்கூடாது. சரி, ஊழியக்காரங்களை சொல்லிட்டோம்,
அப்படி சொன்னா தான் அடுத்து உங்களை சொல்ல முடியும். சரியா? அட நீங்க என்ன பாஸ்டர், அவங்க ஜபத்தை தான் பாக்கிங்க, எங்க வீட்டில எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்ற காரியம்லாம் இருக்குது இல்லை? ஸோ வீட்டில் ஒரு, அதாவது ஆண்டவருக்காக செய்கிறதும் சரி, ஆண்டவருக்காக வாழ்கிறதும் சரி, பேலன்ஸ்டாக இல்லைன்னா ரொம்ப டேஞ்சர் அது. அகோலியாபு பெசலியேலும் தியாகமாக ஊழியம் செஞ்சுருப்பாங்க. அந்த 2.5 வருஷம் மலையடிவாரத்தில் எகிப்திலிருந்து புறப்பட்ட அந்த 2.5 வருஷத்தில் தியாகமாக ஊழியம் செஞ்சுருப்பாங்க. என்ன நடந்தது? ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுனதே அவங்க தான். உள்ள பிரவேசித்தாங்களா? கானான் தேசத்துக்குள்ள போக முடியலையே. அப்ப ஜீவியம், ஊழியம், தேவனுக்காக நான் செய்வது எவ்வளவு முக்கியமோ அதே போல தேவனுக்காக வாழ்வதும் முக்கியம். ஜீவியத்தை அசட்டை பண்ணிட்டு நம்ம ஏனோ தானு வாழ்ந்தோம்னா நியாய தீர்ப்பின் அதிகாலை நமக்கு அதிர்ச்சியாக இருக்கும். அதனால தான் சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் அப்படிங்கிற தேவ மனிதன் வான் பண்றார். என்ன வான் பண்றார் அப்படின்னா, என் கையில வேதத்தோடும் என் உதட்டில் கீர்த்தனைகளோடும் நான் எங்கு செல்ல முடியும் என்றால் நரகத்திற்கு சென்று விட முடியும். என் இருதயம் மாற்றமடையாமல், என் ஜீவியம் மாற்றமடையாமல் நான் வாழ்ந்து கொண்டு இருப்பேனையாகில், நான் என் கையில் வேதத்தோடும் என் உதடுகளில் கீர்த்தனைகளோடும் நான் எங்க செய்வேன்னா நேர நரகத்துக்கு போக வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு வான் பண்றார். A man may go to hell with a Bible in his hands and hymns in his lips if his heart remain unchanged. That is the tragedy of the empty profession. வெறும் வாயறிக்கையினுடைய ஆபத்து. கர்த்தாவே கர்த்தாவே என்று வெறுமனே சொல்லிவிட்டு வாழ்க்கையை விட்டு விடுகிறதினுடைய பெரிய ஆபத்து. கையில் வேதாகமும் வாயில் துதியோடு கூட நேரம் எங்க போயிருவோம்? மிகுந்த ஒரு ஆபத்து. அதனால இயேசு நியாய தீர்ப்பின் நாள்ல மத்தேயு 7வது அதிகாரம் 23 சொல்றது போல நம்ம பார்த்து சொல்லாம இருக்கணும்னா இன்னைக்கே ஆண்டவர் நம்மளை சொல்லிடணும். தாவீதை சொன்னாரு பாருங்க, நீயே அந்த மனுஷன், நீயே அந்த மனுஷன். என்ன அர்த்தம்? இன்னைக்கு நமது நிலையை நமக்கு ஆண்டவர் நமக்கு காண்பிக்கணும். நான் என்ன பாவம் செஞ்சிருக்கிறேங்கிறத நமக்கு உணர்த்தி விடணும். அதுதான் நான் சொல்லுவேன் ஆண்டவர் நம்ம மீது பாராட்டுகிற மிகப்பெரிய தயவு. அல்லேலூயா. அது கிருபை. அது ஸோ அப்போ இன்னைக்கு நம்முடைய நிலைமையை காண்பிக்கிறது, நம்முடைய பாவங்களை உணர்த்துவது என்பது, நல்லா சொல்கிறேன், அந்த வார்த்தையை கவனிச்சுக்கோங்க, நித்திய அதிர்ச்சியிலிருந்து நம்மை காப்பாற்றுகிற தேவனுடைய தயவாய் இருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? Hallelujah. It is the mercy of God that keeps us from eternal shock by exposing us now. இன்றைக்கு நம்முடைய நிலைமையை ஆண்டவர் காண்பிக்கணும். இன்றைக்கு நம்முடைய தவறுகளை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி விடணும். நீயே அந்த மனுஷன். அது நம்மை நித்திய அதிர்ச்சியிலிருந்து காப்பாற்றிவிடும். அந்த பெரிய தேவ தயவு நம்முடைய வாழ்க்கையிலே பெரிதாய் விளங்குவதாக. அல்லேலூயா. தாவீதின் நிலைமையை ஆண்டவர் என்ன செய்தார்? தீர்க்கதரிசியின் மூலமாக அவனுக்கு காண்பித்தார். மரணத்துக்கு பாத்திரமான இரக்கமற்ற கொடூரமான காரியத்தை செய்த அந்த மனிதன் நீதான் தாவீது, நீதான் தாவீது என்று ஆண்டவர் காண்பித்து கொடுத்தார். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எத்தனை அதிர்ச்சியா இருந்திருக்கும் தாவீதுக்கு. அவர் தான் சொல்றாரு, இப்படிப்பட்ட இரக்கமற்ற காரியத்தை செய்தவன் மரணத்துக்கு பாத்திரவானா இருக்கான், அவன் நாளத்தனையா திரும்பி கொடுக்கணும். சொல்லிட்டு உட்கார்ந்துருப்பாரா என்னமா தெரியல, அடுத்த நிமிஷம் வார்த்தை வந்தது, நீதான் அந்த மனுஷன் அப்படின்னு. May God shake us awake today. இன்றைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியத்தை நம்முடைய ஜீவியத்திலே செய்வாராக. நம்முடைய நிலைமையை நமக்கு காண்பிப்பாராக. நாம் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம் என்பதை ஆண்டவர் நமக்கு காண்பிப்பாராக.
தாவீதினுடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு? ரகசிய பாவம். சம்பவங்கள்லாம் தெரிஞ்சதுனால நான் வசனங்களை சொல்லாம நேரா போறேன். பத்சேபாளுக்கு தெரியும், யோவாபுக்கு தெரியும், அழைத்து வந்த சில ஊழியர்களுக்கு தெரியும். என்னுடைய கால்குலேஷன் 5 பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். எல்லாத்தையும் மறைச்சிட்டாரு. அவன் சொல்லட்டுமா? அந்த அதிகாரம் முடியும் போது, தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாததா இருந்தது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாருக்கும் கிளவராக மறைச்சிடலாம். என்னை கவனிக்கிறீங்களா? என் கணவருக்கு நான் மறைச்சிடலாம், என் மனைவிக்கு நான் செய்கிற பாவத்தை மறைச்சிடலாம், என் பிள்ளைகளுக்கு நான் செய்கிற தவறை மறைச்சிடலாம், என்னை பெற்றெடுத்த பெற்றோருக்கு என் காரியத்தை மறைச்சிடலாம். ஏன்? இன்னைக்கு எதனாலும் செஞ்சுட்டு என் ஹிஸ்டரியை கிளியர் பண்ணிட்டேன்னா முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறோம். ஒன்று சொல்லட்டுமா? நம்ம ரகசியமாக பாவம் செய்யும் போது யார் பார்க்காங்களோ இல்லையோ, God is our audience. ஆண்டவரே நம்மை பார்க்கிற ஒரே பார்வையாளர். When we sin in secret, God is only our audience. ஆண்டவர் ஒருவர் மாத்திரமே நம்முடைய பார்வையாளராக இருக்கிறாருங்கிறத மறந்துடாதீங்க. நான் சொல்ற இந்த சென்டென்ஸ் உங்க இருதயத்தில் எழுதப்படட்டும். இன்னைக்கு ஊழியக்காரங்க பார்க்கலன்னதும் துணிகரமா, சபை விசுவாசிகள் பார்க்கலன்னதும் என்னன்னாலும் பேசிடுறோம்ல, வீட்டில் என்னன்னாலும் செஞ்சிடறோம்ல. கெட்ட வார்த்தை கூட பேசுறதுக்கு யோசிக்காத விசுவாசிகளால் உட்கார்ந்து இருக்கிறோம். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவர் நம்மை தட்டி எழுப்பட்டும். சத்தமா சொல்லுங்க, May God shake us awake today. நம்மை அசைத்து தட்டி எழுப்புவாராக. எத்தனை ரகசிய பாவங்கள் இன்றைக்கு சபைகளுக்குள்ளே. ஆண்டவர் தான் நம்மளை பார்க்குறாருங்க. அந்த உணர்வு எப்போது இருக்கணும். தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாததாக இருந்தது. ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நீங்கள் வாழ்க்கை துணைக்கு அவன் செஞ்சது குடும்பத்தில் தான். இச்சைக்கு நான் தப்பிட்டேன்னு சொல்லவே முடியாது. எந்த வயசுலையும் இச்சை வீறு கொண்டு எழும்பும். கவனமாக இருக்கணும். அவன் வாலிப வயசில் இந்த விபச்சார பாவத்தை செய்யல. தேவ மனிதன்கிற ஒரு பொசிஷனில் இருக்கும்போது தாவீது இந்த பாவத்தை செஞ்சார். அதனால் நான் இச்சைக்கு தப்பிச்சிட்டேன், நோ சார், நோ. கடைசி வரைக்கும் கவனமாக இருக்கணும். அறியாம செய்கிற பாவம் வேற, துணிகரமாக செய்கிற பாவம் வேற. இந்த காலை வேளையில் வந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தம்பிமாருக்கும் முகத்தை பார்த்தே சொல்கிறேன், நேரடியாக சொல்கிறேன், அன்பாக சொல்கிறேன், எல்லாருக்கும் சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் துணிகரமாக வந்து பாவம் செய்வீங்கன்னா இன்னைக்கு ஒப்பு கொடுத்துருங்க. இதே போல் இன்னொரு காரியங்களை நம்ம கேட்போமா, வாய்ப்புகள் கிடைக்குமான்னு தெரியாது. இஃப் யூ சின் இன் இக்னோரன்ஸ், தட் இஸ் டிஃபரெண்ட். நீங்கள் அறியாமல் பாவம் செஞ்சீங்கன்னா அது வேற. பட் இஃப் யூ சின் இன்டென்ஷனலி, நீ அறிந்தும் வேணுமென்றே அந்த பாவத்தை துணிகரமாக செய்தால் அதனுடைய கான்சிக்வன்சஸ் வில் பி சிவியர். அதனுடைய விளைவுகள் பயங்கரமாக இருக்கும். சினிமா பார்க்க கூடாது எனக்கு தெரியாதுன்னு சொல்றவங்க இருந்தீங்கன்னா கையை தூக்காமீங்க. எல்லாருக்கும் தெரியும். ஆனா எத்தனை பேர் நான் சினிமா பார்க்காம இருக்கிறேன்னு சொல்ல முடியும், சீரியல் பார்க்காம இருக்கிறேன்னு சொல்ல முடியும்? இன்டென்ஷனல். இக்னோரன்ஸ் வேற, இன்டென்ஷனலா செய்யற பாவம் வேறங்க. இன்டென்ஷனலா பாவம் செஞ்சீங்கன்னா, நீங்க தெரிஞ்சே பாவம் செஞ்சீங்கன்னா அதற்குண்டான கான்சிக்வன்சஸ் நம்ம வாழ்க்கையில அனுபவிச்சு தான் ஆகணும். தாவீது அறியாமல் செய்யல, அறிந்து செய்ததுனால என்றும் நீங்காத பட்டயம் அந்த தாவீதினுடைய வாழ்க்கையில வந்தது. என்றும் நீங்காத பட்டயம். ஆண்டவரே உம்முடைய அடியானுடைய வீட்டில் உம்முடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும் சொன்னான். அடுத்த சில அதிகாரங்கள் அவனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொன்ன நியாய தீர்ப்பு என்ன தெரியுமா? என்றும் நீங்காத பட்டயம் தாவீதின் குடும்பத்தில் இருக்கணும். நாளத்தனையா திருப்பி கொடுக்கணும்னு சொன்னான். அதே ஜட்ஜ்மெண்ட் அவனுடைய வாழ்க்கையில வந்தது. 4 பிள்ளைகளை இழந்து போனான். தவறான உறவு தப்புன்னு தெரியுமா தெரியாதா?
தெரியாதுன்னு யாரும் சொல்றீங்களா? இன்னொரு பெண்ணோட இன்னொரு ஆணோட தவறா பேசுவது தெரியுமா தெரியாத தப்புன்னு? இக்னோரன்ஸ் வேற, இன்டென்ஷனல் வேற. அறியாம செய்யறது வேற, அறிந்து செய்யறது வேற. இதுக்கு மேல நான் சொல்லணும்னா, சபைக்குள்ள வந்துட்டு அறிஞ்சு பாவம் செஞ்சீங்கன்னா, சத்தியத்தை அறிந்து பாவம் செஞ்சீங்கன்னா, மனப்பூர்வமா பாவம் செஞ்சீங்கன்னா, நம்ம இயேசுவை மறுபடியும் சிலுவையில் அறைகிறோம். நம்மை பரிசுத்தம் பண்ணின ரத்தத்தை நம்முடைய கால்களால் மிதிக்கிறோம். நம்முடைய கால்களுக்கு கீழே இயேசு. வேண்டாம் அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான செயல். பாவம் செஞ்சு செஞ்சு 10 மாசம் சால்வை அறுத்த போது துடித்த இருதயம் இப்பொழுது பிறனுடைய மனைவியை அபகரித்து அந்த அவனுடைய கணவனையும் கொன்று இப்போ என்னன்னா மனசாட்சி செத்து போச்சு. இன்னைக்கு நிறைய பேருடைய மனசாட்சி மழுங்கி போச்சு. காரணம் என்ன தெரியுமா? பாவம். பாவம் it deceives and it hardens our hearts. பாவம் நம்முடைய மனதை கடினப்படுத்தி நம்மை ஏமாற்றிவிடும். அதனாலதான் வசனம் சொல்லுது, பாவத்தின் வஞ்சனையினால் ஒருவரும் கடினப்பட்டு போய்விடக்கூடாது. நாள்தோறும் புத்தி சொல்லுங்கள், நாள்தோறும் புத்தி சொல்லுங்கள். நாள்தோறும் புத்தி சொல்றோமா? என்கரேஜ் பண்றோமா? ஒருத்தரை என்கரேஜ் பண்றோமா? பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, என்கரேஜ் பண்ணணும் ஒருத்தரை. நல்லா சத்தமாக சொல்லுங்க, ஒருத்தரை என்கரேஜ் பண்ணணும். எனக்கு சபையில் இவங்களை தெரியவே தெரியாது. அது யார் இறந்தாங்கன்னு தெரில, யாருக்கு பிள்ளை பிறந்ததுன்னு தெரில. ஏன்னா நீங்கள் முடிஞ்சு எல்லாரும் நின்று எல்லாரையும் பார்த்து பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. உங்களுக்கு தெரியாமல் இருக்குது, கஷ்டமாக இருக்குது. அப்படி தானே? நான் சொல்கிறது புரியுதா புரியலையா? ஆமாம். யாராவது இறந்துட்டாங்கன்னா எங்களுக்கு அது யாருன்னே தெரியல எப்படின்னு. அது மாதிரி ஆண்களுக்குள்ள ஒரு ஐக்கியமே இல்லை. நம்ம முடிஞ்ச உடனே என்ன செய்கிறாள், நம்ம முடிஞ்ச உடனே பாயிரும், கால் நிற்க மாட்டேங்கி. பேச்சு எனக்கு அவங்கள தெரியல இவங்கள தெரியல. சார், நின்று ஒவ்வொருத்தரோட ஐக்கியப்படுங்க. அதான் நாள்தோறும் என்கரேஜ் யூ. அட்லீஸ்ட் வாரம் ஒரு தடவை எப்படி இருக்கிறீங்க கேளுங்க, பேசுங்க, செயல்படணும். செயல்படுறதுன்னா இந்த கட்டடத்துக்கு வெளியே போய் மைக்க பிடிச்சி கத்துறது மாத்திரம் இல்லை. கொஞ்ச நேரம் ஒருத்தரோட பேசினாலும் பக்தி விருத்தி உண்டாகணும். அந்த மனிதர்கள் பரிசுத்தமாகணும். பேசுங்க, முடிஞ்சு ஒவ்வொருத்தரை பார்த்து பேசுங்க, நில்லுங்க, கை கொடுத்து பேசுங்க. பாவத்தின் எனக்கு உண்மையை சொல்றேன், எனக்கு பாதுகாப்பு ஆண்டவர் தந்த சகோதரர்களின் ஐக்கியம். நான் அதை என்ஜாய் பண்ணுறேன். பரிசுத்த ஐக்கியத்தை, பரிசுத்தவான்களோட ஐக்கியப்படுறதை என்ஜாய் பண்ணுறேன். நம்முடைய சபையில் சகோதரர்கள் நாங்கள் கூடுறோம், குறைஞ்சது சும்மாவது போய் டீ குடிச்சிட்டு வர்றோம். என்னத்தை பேசுவோம்? ஒன்றும் கிடையாது. ஆண்டவருடைய காரியத்தை பேசுவோம், ஊழியத்தின் காரியங்களை பேசுவோம், காமனாக நடக்கிற காரியங்களை பேசுவோம். பக்தி விருத்திக்கு பங்கம் விளைவிக்கிற, நம்முடைய பரிசுத்தத்துக்கு பங்கம் விளைவிக்கிற காரியம் அங்கே இருக்காது. அப்படி இருந்ததுன்னா ஐக்கியப்பட முடியாது. ஐக்கியப்படுங்க. பாவம் இருதயத்தை கடினப்படுத்தி நம்ம ஏமாற்றுறதுக்கு இடம் கொடுத்துடாதீங்க. ஏமாற்றுறதுக்கு இடம் கொடுத்துடாதீங்க. இங்கே தாவீதினுடைய வாழ்க்கையில் அதுதான் நடந்துச்சு. அப்போது ஆண்டவர் என்ன செஞ்சார்? அப்படியே விட்டுட்டாரா? விடலை. ஆண்டவர் என்ன செஞ்சார்னா, நாத்தான் தீர்க்கதரிசியை அனுப்பி அவனோட பேசினார். தாவீது, ஒரு அழகான ஓமையை சொல்லி, நீதான்ப்பா அந்த மனுஷன், நீதான் அந்த மனுஷன் ஆண்டவர் காமித்து கொடுத்தார். ஒன்று சொல்லட்டுமா? தாவீது அந்த கதையை கேட்டது என்ன சொன்னார்? அந்த மனுஷன் மரணத்துக்கு பாத்திரன், அவன் இரக்கமற்றவனாக இருந்தான். இந்த காரியத்தை செய்ததுனால நாளை தினையாக செய்யணும்.
பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், என்ன கவனிக்கிறீங்களா? மற்றவங்க எப்படிப்பட்டவங்கிறது நமக்கு நல்லா தெரியும், ஆனால் நான் எப்படிப்பட்டவங்கிறது மாத்திரம் தெரிய மாட்டேங்குது. ஆண்டன் என்னன்னா, அவருக்கு இந்த ஆசீர்வாத செய்தியே வராது, அவருக்கா வாக்குத்தத்த செய்தியே வராது, எப்போ பார்த்தாலும் அடிப்பார். இப்படி அண்டனை பற்றி, அக்காவை பற்றி, அண்ணனை பற்றி சொல்ல சொன்னோம்னா அழகாக கதை, திரைக்கதை, ஆமாம் எல்லாம் எழுதிடுவோம். ஹலோ, வாட் அபவுட் யூ? நீங்கள் யார்? எழுத முடியுமா? உங்களை குறித்து சொல்ல முடியுமா? உங்களுடைய ஆவிக்குரிய காரியத்தை குறித்து சொல்ல முடியுமா? ஒன்று சொல்லட்டுமா? இருக்கிறதுலேயே மோசமான குருட்டாட்டம் நம்மளுடைய நிலைமையை காணக்கூடாத குருட்டாட்டம். Of all blindness, the worst kind is that which makes us blind to ourselves. நம்முடைய நிலைமையை பார்க்க கூடாம மாத்துற குருட்டாட்டத்தை போல மோசமான குருட்டாட்டம் கிடையாது. எனக்கு மற்றவங்களை பத்தி தெரியுதோ தெரியல, என்னை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கணும். கடைசி கால லவோதிக்கேயா சபையை குறித்து வாசிக்கிறோம். அது இருக்கிற நிலைமையை குறித்து அறியாமல் பயங்கரமான காரியங்களை பேசிக்கொண்டிருந்தது. அந்த இது அப்படி, நான் இப்படி, நான் அப்படி இருக்கிறேன், இப்படி இருக்கிறேன். ஸ்பிரிச்சுவலி இட் வாஸ் பிளைண்டட். ஆவிக்குரிய பிரகாரமா குருட்டாட்டமுடைய சபையாய் காணப்பட்டது லவோதிக்கேயா சபை. அப்படிதான் தாவீது. இன்னைக்கு அநேக நம்ம என்ன செய்யறோம்? வேதத்தை வச்சுட்டு மற்றவங்களை நியாயம் தீர்ப்பதற்கும் மற்றவர்களுடைய காரியங்களை கணக்கிடுவதற்கும் பயன்படுத்துகிறோம். நோ சார், ஆண்டவருடைய வார்த்தை காண்பித்து கொடுத்தது தாவீது, நீயே அந்த மனுஷன் என்று. என்னைக்காவது நம்முடைய கண்கள் ஆண்டவருடைய வார்த்தை திறந்திருக்குதா? நான் யாருங்கிறது எனக்கு காண்பிச்சிருக்குதா? எல்லார் கையிலையும் வேதம் இருக்குது. என்னைக்காவது ஒரு தடவையாவது இந்த ஆண்டவருடைய வார்த்தை, நீயே அந்த மனுஷன் ஆண்டன், நீயே அந்த மனுஷன், உன்னுடைய மோட்டிவ்ஸை பாரு, உன்னுடைய இன்டென்ஷன்ஸை பாரு, உன்னுடைய நோக்கங்களை பாரு, உன்னுடைய மறைவான எண்ணங்களை, சிந்தனைகளை பாரு, ஆண்டன் காமிச்சு கொடுத்திருக்குதா? ஆண்டவர் அப்படி செஞ்சிருக்கிறாரா நம்முடைய வாழ்க்கையில? தாவீதுக்கு செஞ்சார், சவுலுக்கு ஆண்டவர் செய்யல. மனதை கடினப்படுத்த இந்த புக்கு சாதாரணமா மாறிடும். சவுலுக்கு காண்பிக்கலையே. அப்படி ஆண்டவர் நீங்க செஞ்ச பாவத்தை காமிக்கலன்னா, அதுதான் சொன்னேன், கை கொடுத்து சொல்ல சொன்னேன், இடிச்சு சொல்ல சொன்னேன். நம்மளை ஆண்டவர் தட்டி எழுப்பட்டும், நம்மளை இடித்து எழுப்பட்டும். அப்படியே விட்டுட்டாருன்னா அதை போல ஆபத்தான காரியம் எதுவும் கிடையாது. அதுக்கு உதாரணம் சவுல். ஆண்டவர் ஏன் காமிச்சாரு? அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன் எப்படி காமிச்சாரு. நாத்தான் தீர்க்கதரிசி மூலமா ஆண்டவர் பேசினாரு. இன்னைக்கு ஆண்டவர் எப்படி காண்பிக்கிறாரு? இந்த வார்த்தையின் மூலமாய் நம்முடைய நிலையை நமக்கு காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையின் மூலமாய் ஆண்டவர் நம்முடைய நிலைமையை நமக்கு காண்பிக்கிறார். உண்மையாகவே நான் யாராக இருக்கிறேங்கிறத இந்த வார்த்தை எனக்கு காண்பிக்கிறதா இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனுடையது, அது வல்லமையுடையதாக இருக்கிறது. அது இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாய், ஊன்கள், எலும்பு இவைகளெல்லாம் ஊடுருவி பிரிக்கத்தக்கதாய் அது ஷார்ப்பானதாக இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே நம்முடைய இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் அது எங்கே இருக்குது? வாசிங்க, எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. என்ன அர்த்தம்? இருதயத்தின் யோசனைகள் நினைவுகளை வகையறுக்கிறதுன்னா நான் அடிக்கடி சொல்றது, இட் எக்ஸ்போசஸ். நம்ம உண்மையிலேயே யாரா இருக்கிறோங்கிறத நமக்கு அது காண்பிக்கிறதா இருக்குது. எக்ஸ்போசிங் அஸ் ஃபார் வாட் வி ரியலி ஆர்.
நான் மறுபடியும் சொல்கிறேன், தாவீதுக்கு ஆண்டவர் அவனுடைய காரியத்தை எக்ஸ்போஸ் பண்ணி காமிச்சார். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு எப்படி காண்பிப்பார்னா, இந்த வசனத்தின் மூலம் நம்முடைய இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் ஆண்டவர் காண்பிக்கிறவராக இருக்கிறார். இந்த வார்த்தைக்காக கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எக்ஸ்போசிங் us for what we really are. நான் எப்படி நடந்தேன், எப்படி நடந்துக்கிட்டு இருக்கிறேன், என் இருதயத்தில் என்ன யோசனையோடு இருக்கிறேங்கிறது ஆண்டவருடைய வார்த்தை காண்பித்து கொடுக்கிறதா இருக்கிறது, காண்பித்து கொடுக்கிறதா இருக்கிறது. ஸோ ஏன் ஆண்டவர் இதை செய்கிறாரு, ஏன் ஆண்டவர் இதை செய்கிறாரு? நல்லா கவனிங்க. நான் செஞ்ச பாவத்தை வெளியரங்கப்படுத்துறத நான் விரும்பவே மாட்டேன். இல்லை, அப்படி வெளியரங்கப்படுத்தினா வெக்கமாக ஃபீல் பண்ணுவேன். ஆனால் ஆண்டவர் காமிச்சு கொடுக்குறாருன்னா ஏன் காமிச்சு கொடுக்குறாரு? நம்மளை வெறுக்கிறதுனால இல்லை, நம்மை நேசிக்கிறதுனால. மனுஷனுக்கும் நம்ம செஞ்ச தப்பு தெரிஞ்சதுன்னா என்ன நடக்கும்? சண்டை வரும்போது என்ன நடக்கும்? ஏய், நீ அப்படி செஞ்சவ தானே, நீ இப்படி செஞ்சவன் தானே, வருமா வராதா? உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? நீங்கள் எல்லாம் பரிசுத்தவான்கள் இல்லை? ஆமாம். உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? நீ அப்படி பேசினவ, இப்படி நடந்தவ தானேன்னு நம்மளை அசிங்கப்படுத்துறதுக்காக நம்முடைய காரியங்களை சொல்லுவாங்க. ஆனால் நம்மளை அசிங்கப்படுத்துவதற்காக அல்ல, நம்முடைய அவருடைய சாயலாய் மாற்றுவதற்காக நமக்கு நம்முடைய காரியங்களை வெளிப்படுத்துகிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவர்களாய் மாறும்படி, not to shame us but to shape us. நம்மளை வெட்கப்படுத்தும்படி அல்ல, நம்மை உருவாக்கும்படி நம்முடைய நிலைமையை நமக்கு காண்பிக்கிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். அதனால தான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், நம்முடைய நிலைமையை காண்பிக்கிறது என்பது ஆண்டவர் நம்மை நித்திய அதிர்ச்சியிலிருந்து காப்பாற்றுகிற அவருடைய நித்திய தயவாய் இருக்கிறது, இரக்கமாய் இருக்கிறது. அந்த இரக்கத்திற்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவோம். அவருடைய mercy that keeps us from eternal shock. அது என்னன்னா, exposing us now today. ஆண்டவருடைய வார்த்தை அதை செய்கிறது. வெறுக்கிறதுனால அல்ல. அதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் நேசிக்கிறவர் எவர்களோ, those whom I love I rebuke and I discipline those whom I love. நான் வெறுக்கிறவங்களை அல்ல, நான் நேசிக்கிறவங்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன் என்று சொல்லுகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 19வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 3:19. நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். போதும். கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன்னா என்ன அர்த்தம்? ஆங்கில வேதாகமங்களை போய் நீங்கள் வாசிச்சு பாருங்க. நீ எங்கே தவறு பண்ணியிருக்கிறையோ அதை காமிச்சு கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. ஆமென். அந்த அன்புக்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு, நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், நீ எங்கே தவறு பண்ணியிருக்கிற அப்படிங்கிறத ஆண்டவர் காமிச்சு கொடுக்குறேன், நான் அதை காமிச்சு கொடுக்குறேன் அப்படிங்கிறார். இது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்யணுங்க. ஆண்டவருடைய அன்பின் பெரிய அடையாளம் அவன் நமக்கு தந்த ஆசீர்வாதங்களை விட அவருடைய அன்பின் சிட்சை. ஹல்லேலூயா. அதுவும் இந்த வார்த்தையின் மூலம் நம்மை சிட்சித்து நடத்துகிற காரியம். ஆமென். இந்த வார்த்தை எதுக்கெல்லாம் பிரயோஜனமாக இருக்குது? யாராவது ஒருத்தர் இந்த வசனம் எதுக்கெல்லாம் பிரயோஜனமாக இருக்குது? ஆமாம், ஜெயராணி சிஸ்டருக்காக கைத்தட்டுங்க. ஆமாம், காப்பாற்றிட்டீங்க, முன்னாலேயும் சொன்னீங்க, வாழ்க. ஆமாம். எதுக்கு பிரயோஜனமாக இருக்குது? உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதல். கடிந்து கொள்ளுனா என்ன அர்த்தம்? நீ எங்கே தவறி இருக்கிறங்கிறத ஆண்டவருடைய வார்த்தை காமிக்குதான். அப்படி இந்த வார்த்தை பிரயோஜனமாக இருக்குதா? பிரயோஜனமாக இருக்குதா? உண்மையாக இயேசுவை சந்தித்தோம்னா, உண்மையாக இயேசுவை இந்த வார்த்தையில் சந்தித்தோம்னா நம்ம வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருக்கும். பிரதர், நீ நினைக்கிற, நீ சொல்கிற, வாயில் ஒன்று சொல்கிற தம்பி, வாயில் ஒன்று சொல்கிற சகோதரா சகோதரி, இப்போ கூட இருக்கிறதும் எனக்கு சொந்தம் இல்லைன்னு நீ சொன்னது உண்மை. நீ ஏற்கனவே 5 பேரோட வாழ்ந்த, இப்பவும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற உண்மையான வாழ்க்கை இல்லைங்கிறத காமிச்சு கொடுப்பார். நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் 30 வருஷம் கவர் டு கவர் எந்த காரியத்தை கேட்டாலும் சொல்ல முடியும், அப்படி நான் ஜெபிக்கிறேன்,
ஏன்ட்டெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். உண்மையாக இயேசுவை சந்தித்தோம்னா இன்னும் உன்ட்ட ஒரு சின்ன குறை இருக்குது. தம்பி, தங்கச்சி, ஐயா, உனக்குள்ள பொருளாசைன்னு ஒன்று இருக்குது, உனக்குள்ளதெல்லாம் விற்றுட்டு என்னை பின்பற்றி வான்னு காமிச்சு கொடுப்பார். சிலுவை சுமக்க மனதில்லாத காரியத்தை, சிலுவையை பற்றி பேசிடலாம், காமிச்சு கொடுப்பார். என்ன நான் சொல்கிறேன், நெருங்கி சேர சேர என் கையில் இருக்கிற இந்த வேதத்துக்கும் என் வாழ்க்கைக்கும் உள்ள தூரத்தை ஆண்டவர் காமிச்சு கொடுப்பார். என் வாயின் வார்த்தைக்கும் என் வாழ்க்கைக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் ஆண்டவர் காமிச்சு கொடுப்பார். காமிச்சு கொடுத்துருக்கிறாரா? இருக்கிற இடங்கள் எல்லாரும் முழங்கால் படிக்கிடுவோம். என் லைஃப், என் லிப்ஸ் முரண்பட்டு இருக்கக்கூடாது. வாழ்க்கையில் கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லுகிற காரியம் வேறு மாதிரியான ஒரு வாழ்க்கை. எல்லாரும் நேர்மழங்கள்ல நிற்போம். என்னை கவனிக்கிறீங்களா? ஒரு நிமிடம் என்னை பாருங்க. கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்றவன்ல யார் உள்ள பிரவேசிப்பாங்கன்னா சித்தத்தின்படி செய்கிற ஒரு வாழ்க்கை. ஒரே ஒரு காரியத்தை இந்த காலவேளையில் தீர்மானிக்க விரும்புகிறேன். இந்த வேதம் கையில் மாத்திரம் இருக்கக்கூடாது. இதுக்கு கீழ்ப்படுகிற வாழ்க்கை என் ஜீவியத்தில் பெருகிக்கிட்டே இருக்கணும். ஆண்டவரே, இந்த வசனத்துக்கு கீழ்ப்படுகிற ஒரு வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையில் பெருகிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி அர்ப்பணிப்பீங்களா? எத்தனையாய் குறை உள்ளவர்களாக இருக்கிறோம். நியாய தீர்ப்பின் காலம் நாள் அது அதிர்ச்சியாக இருக்கக்கூடாது. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், என் இருதயத்தை அதிகமாக உடைச்ச, நான் அதிகமாக பயப்படுற ஒரு சத்தியத்தை இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய பலத்தோட உங்கள் மத்தியில் பகிர்ந்திருக்கிறேன். இதை கேட்டுட்டும் ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை திறக்கிறது உண்மைதான். அதே நேரத்தில் நாமும் திறக்கணும்னு விரும்புகிறாரு. அவர் வெளியே நின்று நம்முடைய கதவை தட்டுறாரு. தம்பி, தங்கச்சி, உன் இருதயத்தின் கதவை அடைச்சி அந்த இருதயத்தை கடினப்படுத்தாத. பெரியவங்களுக்கும் நான் சொல்கிறேன், நியாய தீர்ப்பின் நாளில் இன்னைக்கு நான் இயேசுவே என் நேசரேன்லாம் நான் பாடுறேன். யாரை நான் நேசித்து சேவித்தேனோ அவரே என்னை பார்த்து சொல்லிடக்கூடாது, ஆண்டன் நீ ஒரு ஈவில் டூயர், நீ அக்கிரம செய்கைக்காரன், என்னை விட்டு அகன்று போன்னு சொல்லிடக்கூடாது. எத்தனை பேர் அதிர்ச்சியாக இருக்கும். அவ்வளோதான், அதுக்கு மேலே தப்பிக்கிறதுக்கு வழியே கிடையாது. பிரதர்ஸ், என் கூட சேர்ந்து தைரியமாக அந்த ஜபத்தை பண்ணுறவங்க கரங்களை உயர்த்துங்க. கரங்களை உயர்த்தி கண்களை மூடி என் கூட சேர்ந்து சொல்லுங்க சத்தமா, இயேசுவே என்னில் தொடங்கும் ஆண்டவரே. சத்தமா சொல்லுவீங்களா? இயேசுவே என்னில் தொடங்கும், என்னை வெளியரங்கமாக்கும் ஆண்டவரே, என்னை எனக்கு வெளியரங்கப்படுத்தி காண்பியும். இந்த ஜெபம் இந்த ஆண்டின் இறுதியில் உங்களுடைய ஜெபமாக மாறட்டும். Start with me, Lord. Start with me and expose me. Expose now, Lord. இப்போ எனக்கு காமிச்சிருக்க ஆண்டவரே, நான் எங்கே தவறி இருக்கிறேன், எங்கே நான் துணிகரமான பாவத்தை செஞ்சுட்டு கடினப்பட்டு போய் இருக்கிறேங்கிறத காமிச்சு இன்னும் கீழ்ப்படுதலின் ஜீவியம் பெருகத்தக்கதாக ஆண்டவரே என்னுடைய இருதயத்தில் கிரியை செய்து விடும் ஆண்டவரே.